சனமா இருக்கு. ஆசை இங்கே வாங்க, ஆசை இங்கே பாருங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லாகவே வந்து இதில் குமிஞ்சு நிற்கிறாங்க. அம்மா இவ்வளோ பெரிய மீன் இங்கே பாருங்க. அவன மக்களே மீன்கள் எங்கே அடைஞ்சினா உள்ளுக்குள்ள ஆம்பல்லாம் இருக்கு. ஆம்பளை பாருங்க எப்படி கிடக்குன்னு சொல்லி திரும்பி பிரடிக்கு. அப்பா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா இதை விட பெரிய மீன் வந்து அப்படியே வந்து எங்களோட ஊர்ல வந்து அடைஞ்சி ரத்தம் வருது பாருங்க. ஆம்பலன்னு சொல்றது வந்து அந்த அன்னத்துல. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். நான் உங்கள் ஆஷா. ஸோ கொழும்புல நிற்கிறோம். கொழும்புல பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வெள்ளவதையிலிருந்து பம்பலப்பட்டி போகக்கூடிய இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய க்ரௌடாக இருக்குது. அதாவது கடற்கரை பகுதியில் நிறைய சனம் நிற்கிறாங்கப்பா. என்ன நேற்று பின்னேரம் நாங்கள் பார்த்தோம், அவ தெரியல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்த மாதிரி ஒரு நேவி போட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓடிக்கொண்டு தெரிஞ்சாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா காலமையில நிறைய போலீஸ் நேவி எல்லாம் நிற்கிறாங்க, நிறைய பொதுமக்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிறாங்க. ஸோ என்ன பிரச்சனை, என்னதுக்காக இவ்வளோ சனம் நிற்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம். நீங்க எங்களோட சேனலுக்கு இப்பதான் முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏன் இவ்வளவு கிரௌடில் நிற்கிறாங்க, இந்த வெள்ளவத்தை பம்பலப்பட்டி இந்த பகுதியில் வந்து நடந்துடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அப்படியே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ க்ரௌட் நிற்கிது பாருங்க. இதில் இங்கே பாருங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இல்லை சரியான டிராஃபிக் வர காலம் டைம் தானே, சரியான டிராஃபிக்காக இருக்குது. இங்கே பாருங்களா, வாங்க இதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்போ வேணால் ட்ரெயின் வந்து போகிறது கூட என்ன ஞாபகம் இருக்கா? அது சரி, இப்பயுமே பயமா இருக்கு. என்ன பார்த்து கொண்டிக்கிறாங்க. இது பாருங்க எவ்வளவு நேவி. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க தான் நிற்கிறாங்க. எல்லாம் வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிறாங்க. என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, பார்ப்போமா. ஆமாட்ட சரி, ஏன் நிற்கிறாங்க இவ்வளோ நேவியாக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொழும்புல இருக்கக்கூடிய பம்பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லாகவே வந்து இதில் குமிஞ்சு நிற்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் ஒன்று வந்து அடைஞ்சிருக்கு, அதாவது ஒரு திமிங்கலம் ஒன்று வந்து அடைஞ்சிருக்குது போல இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் கிட்ட கொண்டே காட்டுறேன்னு இருக்கா, நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த மீன் உண்மையிலேயே எனக்கு பெரிய மீனாக என்ன சொன்னால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடைக்குது. அதனால் வந்து பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் சொல்லி பட்டா உள்ளே தண்ணிக்குள்ளே திரும்ப இழுத்துட்டு போகுது. ஏன்னா பிடிச்சி நிற்கிறாங்க. நேற்று இருந்து இதுல எவ்வளவு சனமா இருக்குன்னு பாக்குறதா. இங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் புதுசு தானே. உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. இது ஒரு நீல திமிங்கலம். நீல திமிங்கலமா? இது திமிங்கலம் கருப்பா இருக்கு. நீல திமிங்கலம் சொல்றீங்க? இது திமிங்கலம் தான். ஏன்னா இந்த நீல திமிங்கலம் அந்த இது போட்டோஸ்ல நம்ம அந்த இதெல்லாம் பார்த்திருப்போம். நிறைய திமிங்கலம் தான். இது திமிங்கலம் தான். இப்படி முறையில மாதிரி ஒதுங்கி இருக்கு. இது எங்கட வீட்டு பக்கத்துல கடல் தானே. இது எனக்கு ஒரு சகஜம். அங்க வந்து நான் தான் அப்படி பாக்குறேன் பெரிய மீன். அதோட வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். இப்படி பெரிய மீன் ஒதுங்கினத நேராக பார்த்தேன். இப்போ பார்த்தேன். எனக்கு இது ஒரு சின்ன மீன் தான் நான் சொல்லுவேன். சின்ன மீன். இதை விட வந்து ஒரு பெரிய ஒரு மீன். இதே சின்ன மீன் இதே இவ்வளவு பெருசா இருக்கு. இதே ஒரு 200 கிலோ இருக்குமா? ஓ பெரிய மீன். பெரிய மீன் என்ன மாதிரி 1.5 மடங்கு வரும் போல இருக்கு. இதை விட பெரிய மீன் எங்க ஊர்ல அடைஞ்சிருக்கு. ரைட் ஓகே. இங்க பாருங்க கிரவுட் வந்துட்டே இருக்காங்க. அவங்க இவங்க வந்து பார்க்கிறதுக்கு வந்துட்டே இருக்காங்க. அவன மக்களே இப்படி மீன்கள் எங்க அடைஞ்சினா உள்ளுக்குள்ள ஆம்பல்லாம் இருக்கு. மிஸ் பண்ணி. ஆம்பல்னா என்ன? ஆம்பல்னு சொல்றது வந்து அந்த அன்னத்துல வந்து இந்த கழிவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த விலை இந்த என்னன்னு சொல்றது இந்த கொலோன் அந்த வாசனை திரவியங்கள் அது செய்யறதுக்கு வந்து அதை பயன்படுத்துறதாமா. அம்மாட சரியா. அதனால வந்து இப்போ என்ன அதெல்லாம் 1 கிலோ வந்து இப்படியும் லட்சக்கணக்கு, இப்போ 10 லட்சம் 20 லட்சம் அப்படி போகும். எங்கட ஊர்லயும் எடுத்தாக்கள் இருக்கிறாங்க. அப்படி நான் இதை எடுத்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு பலம்பரி கிடைச்ச மாதிரி தான். அப்படி ஒரு விஷயம் தான். சில நேரம் மீனை வெட்டி தான் எடுப்பாங்க. அப்போ மீனை வெட்டி தான் எடுக்கணும். அது
சில பேருக்கு தான் தெரியும், நிறைய பேர் எங்களுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அது நடந்த பிறகு தெரியும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. அதனால நினைக்கிறேன் நேவி போலீஸ் நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு நிறைய மீன் எங்களோட ஊர்ல அடைஞ்சது. அந்த நேரம் நேவி பக்கத்துல இருக்கும்போது போலீஸ் நேவியெல்லாம் ஆக்களை போக விட மாட்டாங்க. உடனே வந்து வெக்கோப்பட்டு தோண்டி பிதைக்கிறது, ஒரு மீனெல்லாம் எரிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்குள்ள வந்து ஊருக்குள்ள வந்து இந்த ஆம்பல் அப்படின்னு ஒரு விஷயத்தால பிரச்சனை இருந்தானே, அதனால எரிச்சியெல்லாம் விட்டுருக்காங்க. இதுதான் விஷயம். அப்படியான மீன் வந்து அடைஞ்சா கோடீஸ்வரனாக இருக்காங்க. இருக்குது ஆயிட்டாங்களே, இந்த மீனாலே கோடீஸ்வரனாக இருக்காங்க. நேற்று பின்னேரத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலைகள் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாகவே பெருசாக அடிச்சு கொண்டு இருக்கு தானே. இந்த அலைகள் பெருசாக அடிக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நினைக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து நேவி அவங்க தான் வந்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் கொண்டு வந்து அங்கே போட்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு சுற்றி நின்று போட்டு தான் வந்து இந்த கொண்டு வந்து இங்கே கயிறு கட்டி இப்போ கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க ஓரளவுக்கு. நினைக்கிறேன் செத்துட்டுன்னு சொன்னால் நினைக்கிறேன் இதை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, இங்கேருந்து கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணிக்கு தான் ஆடுதாப்பா எடுத்து செத்துட்டா சார்? தண்ணிக்கு தான் ஆடுதா செத்துட்டா? உயிரோட இருக்க மாதிரி ஆடுற மாதிரி திரும்ப கடலுக்குள்ள போனா தண்ணி வந்து அடிச்சா இழுத்துட்டு போயிருந்தேன் வெளியில எடுத்து புதைப்பாங்க. எப்படி இருக்குது இதுல இருந்தே நான் ஜூம் பண்ணி காட்டுறவங்க பாருங்க. எப்படி இருக்குது பெரிய மீன் கண்ணில் பார்க்கவே தெரியுது. இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வாழை கட்டி வச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி சொன்னா அப்படியே தண்ணியோட அல்லையே பாருங்க எப்படி இருக்குது. அல்ல வந்து திரும்ப அந்த மீனை வந்து கடலுக்குள்ள கொண்டு போயிருந்ததுக்காக வாழை கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இங்கால கடல் எப்படி இப்படி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால சரி எங்க சொல்லுங்க அம்பாறை சைடு இருக்கா ஒரு மீன் வந்து அம்பாறையிலேயோ மட்டக்கள் அப்படியே சைடு ஒதுங்கி இருக்கு. இது அதை விட ஒப்பிட்டு பார்த்தா இது வந்து ஒரு சின்ன ஒரு மீன் தான் சொல்லலாம். அப்படியா? இதை விட பெரிய மீன்களுக்குள்ள எல்லாம் அது கதையே இருக்கு. உள்ள ஆம்பல் இருந்து எடுத்து கதையெல்லாம் இருக்கு. இந்த மீன் எல்லாம் ஆம்பல் எடுக்குதா? இப்படி மீன்களை செத்துட்டான். இப்படி மீன்கள் இது வந்து திமிங்கலம் நான் நினைக்கிறேன். தண்ணி போற நேரம் கண் லைட் ஆடுற மாதிரி இருக்கா? இல்லையா? செத்துட்டா இப்படி இருக்காதுண்ணே. என்ன மேல தோல் எல்லாம் அப்படி இதா வந்துட்டு பாருங்க, வெள்ளையா ஆயிட்டு பாருங்க. இல்லாட்டி ஃபுல்லா கருப்பா இருக்கு. இல்ல ஃபுல்லா கருப்பா. இது திமிங்கலம் தான். இது திமிங்கலம் தான் இது. ஆனா இதை விட பெரிய மீன் வந்து அப்படி வந்து எங்களோட ஊர்ல வந்து அடைஞ்சி ஃபுல்லாவே அந்த தோல் அப்படி வெள்ளையா இருந்துச்சு. அப்புறம் அதுல இருந்து இதுக்குள்ள இந்த மீன் இல்ல, அது எந்த வகை மீன் தெரியல. இதுக்குள்ள பெரிய அந்த ஆம்பல் அப்படி இருந்து அதை எடுத்து சரியா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பம்பலப்பட்டியில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிஷ் வந்து வந்திருக்கு. நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீனை காப்பாற்றி கொண்டு வந்துருப்பாங்க. இந்த கயிற்றுலாம் கட்டி வச்சிருக்கு. அப்படி இந்த பக்கத்தில் பாருங்க, அங்கே வர ரத்தம் வருது பாருங்க. போய்க்கல சரி வேறு கண் பகுதி நினைக்கிறேன் கல்லில் அடிபடுது போல இருக்கு. அடிபட்டு ரத்தம் வருது பாருங்க. இங்கே இருக்கக்கூடியாலும் டைவர்ஸ் இவங்க தண்ணிக்குள்ளே போய்க்கு அங்கே போட்டு உடுப்பெல்லாம் பாருங்க நீந்தி கிந்தி அதை காப்பாற்றி கொண்டு வந்துருப்பாங்க. சரி இவ்வளோ பிஸிக்குள்ளேயும் பாருங்க, கொழும்புண்டாலே பிஸி தானே, எல்லாம் வேலைக்கு குளிக்கிட்டு போய் கொண்டிருக்கா.
இது பாருங்க எல்லாம் பார்க்குறது சாயங்கால பாருங்க புதுனம் பார்க்க தான் அவ்வளோ செலவு நிற்கும். பாருங்க தண்ணி கூட கூட தண்ணிக்குள்ள இழுக்குது. ஆமாம் அங்கே பாருங்க எப்படி பிறழுதுன்னு சொல்லி பெரிய பெரிய அலை அடிக்க தண்ணி. அதான் வாயை பாருங்கண்ணே. இங்கே பாருங்க ஒரு ஆள் போகிற இழுக்கிறது. இவ்வளோ நேரம் கைத்தை சும்மா வச்சுருந்தாங்க, இப்போ கைத்தை போட்டு கட்டுறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் நைட்டு ஃபுல்லாக தண்ணிக்காக இருந்திருப்பாங்க பின்னிற டைமில். கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க இந்த கரைக்கு. பாருங்க எப்படி கிடக்குன்னு சொல்லி திரும்பி பிரணிக்கு. அப்பா எனக்கு உண்மையாக ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அன்றைக்கி நான் வீடியோ பார்க்குறேன் உங்களுக்கு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி பெரிய மீன்கள். அலையும் கூடிச்சு, அப்போது இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா அலை கொஞ்சம் அடிக்க வலிக்கிட்டு. ரைட், அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். எங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வீடியோ தான். நான் என்ன சொல்கிறேன், ஏன் இவ்வளோ சனம் நிற்கிறாங்க என்னட்டு பார்க்க வந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திமிங்கலாம் திமிங்கலாம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற மீனா இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இல்லை இது வேற அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணி அதையும் கமெண்ட் பண்ணி விட்ருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்சதையும் இதில் நாங்கள் பார்த்ததையும் தான் உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஸோ என்ன விஷயம்னு சொன்னால் இதில் ஒரு மீன் அடைஞ்சிருக்கு. அதை பார்க்க தான் இவ்வளோ க்ரௌடும். அந்த மீனை கொண்டு போய் நல்ல இடத்துல புதைக்கணும் பண்ணுறதுக்காக தான் நினைக்கிறேன். இங்கே படைகள், அதாவது முப்படையை சேர்ந்த பல விஷயங்கள் இருக்குது. தனிமறை இதெல்லாம் நிறைய க்ரௌட் வந்து போகிற இடங்கள் தான். அதனால தான் இதை கிளியர் பண்ணுறதுக்காக பார்த்து கொண்டிருக்காங்க. சரி, இது ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.